நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருந்துச்சு. ஃபெட்டோட ஒரு சில டேட்டாஸ் ரிலீஸ் ஆனிச்சு. யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ரேட் கட் பண்ணிவிட்டு வர இருக்கிற நாட்களில் ஒரு சில டேரிஃப்லாம் மாறும். ஏன்னா புதுசாக ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறாங்க ஜனவரியில். அதனால் ஒரு சில டேரிஃப்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் ரேட் கட் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா வர இருக்கிற நாட்களில் ஒரு சில ரெசஷனாக இருக்கட்டும், ஒரு சில டேட்டாக்கள்லாம் வர்றது மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இல்லாத நியூஸ் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேருந்து அனைத்து விதமான மார்க்கெட்டுக்குமே ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். இந்த செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேயும் இருந்துச்சு. நேற்றைய தினம் நைட்டு ஒரு 2 மணி அந்த சுமாருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 380-400 புள்ளிகள் டவுனில் இருந்துச்சு. காலைல ஓப்பன் ஆனோடனே அந்த லெவல்லேருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிது. ரெக்கவரி ஆகிட்டு ஓப்பன் ஆன லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 300 புள்ளிகள் டவுனில் ஓப்பன் ஆச்சு. டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்ம மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி தான் முடிஞ்சிருக்கு. இந்த லெவல் எந்த இடத்துல கரெக்டாக ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத மார்க்கெட்டை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இந்த ஹையுக்கும் நம்ம ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 0.618 அப்படிங்கிற ஒரு ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 850 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த 850 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் 23,500 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் ஓவராலாக 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இது மேஜராக மல்டிபிள் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த ஏரியா. இந்த ஏரியாவில் தான் நான் மல்டிபிள் டைம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் அதே லெவலில் பக்கத்தில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா, மார்க்கெட்டு இந்த லெவலில் 850 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா 23,600 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 618 மார்க்கெட் பட்டதுக்கான ஒரு பவுன்ஸ் பேக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த லெவலில் தான் மார்க்கெட் பட்டுட்டு மேலே திரும்புது. சரிங்களா, ஒன்ஸ் அகைன் இந்த இது மேலே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகலான்னா 24,050, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,180 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஃபிப்னாசி லெவலை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,180 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,331 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் 23,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் இங்கே கீழே அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா 23,900லையும் 24,000லையும் ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் அந்த ரேஞ்சை விட்டு எங்கேயுமே போகலை. ஒரு பாயிண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 23,950லேயே ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு அந்த லெவலில் தான் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. 23,900த்தையும் பிரேக் பண்ணல, 24,000த்தையும் ஹையையும் பிரேக் பண்ணல. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகி அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிரின்னு ஒன்று வந்துருச்சுன்னா போதும், நம்ம மார்க்கெட்டுக்கு மூமெண்ட்டே இருக்காது அப்படிங்கிறது. அது எவ்வளோ பெரிய நாளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நியூஸஸ் வந்திருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக பார்த்துடுறாங்க. எக்ஸ்பிரின்னு வந்துட்டால் மட்டும்தான். எக்ஸ்பிரி இல்லைன்னா கூட மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிரிங்கிறதுனால மார்க்கெட்டில் எந்தவித மொமெண்டமுமே இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா, பேங்க் நிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவல் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. சரிங்களா, 21,000
269 கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. 51,689 அப்படிங்கிற இந்த லெவல் தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த லெவலுக்கு மேலே போகலை. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 52,000 வரைக்கும் போகும். 52,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 52,700 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா 53,171 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். அது வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும். 49,800 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு டைம் இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. 49,900 டு 49,800 ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது. அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால வீடியோட இறுதியில் சென்செக்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபின்எஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எப்போல்லாம் இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போயுமே வந்து பார்க்கலாம் நாளைய தினம் எப்படி மேலே வர முயற்சி செய்தா அப்படிங்கிறத பார்க்கும். கீழே வந்துச்சுன்னா அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,850 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 23,660 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,139 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா 24,892 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 25,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 25,200 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப்போட லெவல்ஸ் பார்த்துலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம சொன்ன லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து அந்த ஓப்பன் ஆன கேப்பையே வந்து ஃபில் பண்ணிடுச்சு. மிட் கேப்பு ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி நல்லாவே மேலே வந்துடுச்சு. இமிடியேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? 13,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,900 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தீங்களா, மல்டிபிள் டைம் இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 12,789 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,066 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,158 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,239 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது மிட் கேப்கான லெவல்ஸு. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸும் சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா வந்து வீடியோட இறுதியில் பார்த்துடலாம். இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 79,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 80,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போய்டும். 80,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 80,900 வரைக்கும் போகும். அதற்கு மேலே போயிடுச்சுன்னா 82,198 வரைக்கும் போகும். சப்போர்ட் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டு. 78,300-350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 76,973 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா 78,500, அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு 2,000 பாயிண்ட் ஃபால் ஆகும். இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டாலே மார்க்கெட்டில் வந்து ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் எல்லாத்துலேயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, 78,000 கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இப்போ நிற்கிற லெவலே வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டியும் 618, நெஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நெஃப்டிலையும் செல்லிங் ப்ரெஷர் வரும், சென்செக்ஸ்லையும் செல்லிங் ப்ரெஷர் வரும். இந்த இடத்துல நெஃப்டி சப்போர்ட் எடுத்ததுனால சென்செக்ஸும் நாளைக்கு மேலே போகுவதற்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சென்செக்ஸை வந்து ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 79,200 ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. அதை விட்டால் 79,500, அதை விட்டால் 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா? 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு எங்கேயுமே வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ், ஓகே 500 பாயிண்ட்ஸுக்கு வந்து எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேலே போகும்போது பொறுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். கீழே விழுந்துச்சு அப்படின்னா வேகமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இது இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு 2 விதமான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். அதற்கான அக்சஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கான அக்சஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதற்கான வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சரிங்களா? நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முழுசாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.